அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா எப்போ போல நான் காட்டுற மாதிரி இஃப்தாரி ப்ரிப்பரேஷனோ இல்லை செஹரி ப்ரிப்பரேஷனோ நான் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விலாக். என்னடா ஆக்கால கத்தி விட்டு கிண்டிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க வீட்டில் ஆல்ரெடி எப்போவுமே டிஃபால்ட்டாக செய்கிற மாதிரி கோகோனட் மில்க் ஊற்றி அகரகர் செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போனால் மாமா கண்டிப்பாக என்ன திட்டுவாருன்னு தான் தெரியும். இருந்தாலுமே ஒருத்தவங்க வீட்டுக்கு இஃப்தாரிக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது இல்லையா? அதனால தான் கஸ்டர்ட் மில்க் போட்டு அகரகர்லாம் போட்டு புட்டிங் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் மாமா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் இதுக்காக போகிறேன்னு. எங்கள் மாமா வீட்டில் வந்து இஃப்தாரிக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசர் நமாஸ் தொழுதுட்டு போனோம்னாக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே தொழுதுட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஏரி ஒன்று இருக்குங்க. அசர் நேரத்தில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தண்ணிலாம் நிரம்பி வலிஞ்சு இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் உள்ள போக கூட இல்லை. மாமா வந்து நோம்பு கஞ்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஏமா இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. அட் த சேம் டைம் நான் வந்து மில்க் புடிங்க கையில் கொடுத்தேன். மாமா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கோப்பட்டாங்க. இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கோம், நீங்கள் எதுக்கு இதை செஞ்சு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் காட்டினதை தவிர இன்னும் நிறைய டிஷஸ் வேறு இருக்குது. நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்காக அதை கண்டினியூ பண்ணேன். அது வரைக்கும் நல்லா ஆஃபீஸ்.